வணக்கம் நண்பர்களே, இது ஆன்மீகமும் ஜோதிடமும். இன்றைய பதிவிலே என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால், ஊழ்வினை உறுத்து வந்து உய்த்தும் என்று மணிமேகலை சொல்கிறது. நம்ம பாஷையில் சொல்லணும்னா கர்மா அது தன் வேலையை செய்கிறதா? இன்றைக்கு குறிப்பாக இந்த தலைப்பில் பதிவு போடுவதற்கு காரணமே, ஒரு சகோதரி, அன்பிற்கினிய தோழி, ஒரு இக்கட்டான நிலையில் இருக்காங்க. அடிக்கடி புலம்பிக்கிட்டே இருக்காங்க. நல்லதுக்கு எது காலம், அநியாயம் செய்கிறவங்கெல்லாம் நல்லா தான் இருக்காங்க, கடவுள் இருக்காரா, இருந்தால் ஏன் இப்படியெல்லாம் நடக்கணும் அப்படின்னு அவங்களோட ஆதங்கத்தை, புலம்பலை சொல்லிகிட்ருக்காங்க. நானும் என்னால் முடிந்த மட்டும், எனக்கு தெரிந்த மட்டும் அவங்களுக்கு தத்துவ ரீதியாக, ஆன்மீக ரீதியாக, மனோ ரீதியாக சொன்னேன். ஆனால் கூட அவங்க ரிப்பீட்டட் மோடில் இருந்தாலும் இப்படி நடக்கக்கூடாது, அநியாயம் பண்ணுறவெல்லாம் நல்லா தான் இருக்கான், பாவம் பண்ணுறவெல்லாம் நல்லா தான் இருக்கான் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தாங்க. இது பற்றி ஒரு வீடியோ பதிவு போடணுங்கிறது எனக்குள்ள ஒரு ஸ்பார்க். ஒன்றை மட்டும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும் என்பது பழைய பழமொழி. தெய்வம் இன்றே கொள்கிறதோ இல்லையோ, ஒரு வாரம் 10 நாள், ஒரு மாதம், ஒரு வருடத்திற்குள் கண்டிப்பாக பாவிகளுக்கு அதற்கான பலனை தெய்வம் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறது. நீங்கள் கொஞ்சம் கூர்ந்து கவனித்து பாருங்கள். முன்னெல்லாம் பாவம் பண்ணவங்க அந்த பலனை அனுபவிக்கிறது நமக்கு தெரியாமல் போயிடும். இப்போது நம் கண் முன்னாடியே பாவிகள் அந்த பாவ கணக்கை சுமந்து கொண்டிருக்கிறார்கள். நான் நிறைய என்னுடைய அனுபவங்களில் கண்கூடாக கண்டிருக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கார். அவர் இப்போ நியர் 70. அந்த பெரியவர் பொம்பளைங்க விஷயத்தில் மகா மட்டமான கேரக்டர். அவர் எனக்கு தெரிஞ்சு அவருக்கு ஒரு 7-8 எடுப்பு தொடுப்புன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அவருக்கு 2 வாரிசுகள், ஒரு ஆண் ஒரு பெண். 46 வயதாகிறது. அவரோட பையனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, பெண் அமையலை. ஒரே மகளை சீரும் சிறப்புமாக கல்யாணம் செஞ்சு கொடுத்து அவங்களுக்கு 3 குழந்தைங்க இருக்காங்க. ஆனால் கணவர் இளம் வயதிலேயே தவறிவிட்டார். நாம் நினைக்கலாம், கடவுள் இல்லை, யாரும் நம்மளை பார்க்கலை, நம்ம தவறு செய்கிறோம். நாம் சேர்த்து வைக்கும் சொத்து சுகம் எப்படி நம் வாரிசுகளை சென்றடையுமோ, நாம் சேர்த்து வைக்கும் பாவ புண்ணியமும் நம் வாரிசுகளையே சேரும். அதே போல் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கார். வட்டிக்கு விட்டு சம்பாதிக்கிறதுல மன்னாதி மன்னன். அவர் 5 வட்டி அசால்ட்டாக அவர் வாங்குவார். சிட்டிஸில் வாங்குற மாதிரி மீட்டர் வட்டி, கந்து வட்டின்லாம் சொல்ல முடியாது. ஆனால் 5 வட்டி கண்டிஷன் போட்டு தான் அவர் பணமே கொடுப்பாரு. கொஞ்சம் கூட ஈவி இறக்கமே பார்க்க மாட்டார். 10 நாள் ஆகிட்டால் கூட அந்த 10 நாளைக்கு வட்டி கணக்கு பண்ணி தான் வாங்குவார். அப்படியே அவர் வட்டிக்கு விட்டு சம்பாதித்த சொத்து சுகம், நிலப்புலன்கள் ஏராளம். அவருக்கு 2 மகன்கள். ஒரு மகன் சிங்கப்பூருக்கு வேலைக்கு சென்று அங்கு வேலை பார்க்குற இடத்துல என்ன பிரச்சனையோ, இயற்கை மரணமோ கொலையோ ஏதோ தெரியாது, திருமணம் ஆகாத 26 வயது மகன் இறந்து சவமாக ஃப்ளைட்டில் கொண்டு சேர்த்தாங்க. அடுத்த மகனுக்கு திருமணமாகி 10 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிறது. 2 முறை IVF கூட ட்ரை பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. பணம் பணம் பணம்னு பேயா அலைஞ்ச அவருடைய பணத்திற்கு இப்போது மதிப்பு இல்லை. பணத்தால் ஒரு உயிரை காப்பாற்றி இருக்க முடியும் எனில் அவர் மகன் இறந்திருக்கக்கூடாது. பணத்தால் குழந்தையை பெற்றுக்கொள்ள முடியும் என்றால் அவர் மகன் வாரிசு இல்லாமல் 10 ஆண்டுகளாக கோயில் குளம் என்று ஏறி இறங்கி இருக்கக்கூடாது. இதை ஏன் சொல்ல வருகிறேன் என்றால், பாவம் புண்ணியம் என்று நிச்சயமாக ஒன்று உண்டு. நம்புங்கள், நம் குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுங்கள். பாவமாவது புண்ணியமாவது நம்ம பேசக்கூடாது.
கண்கூடாக நிறைய அரசியல்வாதிகள், நிறைய நடிகர்களின் நிலையை, பெரிய செலிப்ரிட்டிஸ், பர்சனாலிட்டிஸோட நிலையெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட ஒரு விழாவில் சொல்லியிருக்காரு, எல்லா செல்வமும் இருக்கிறது, என்னிடம் நிம்மதி இல்லை என்று. நிறைய பேர் வெளியில் சொல்லிக்கிறோம், நிறைய பேர் வெளியிலே சொல்வதில்லை. நிச்சயமாக தெய்வம் நின்று கொள்ளும். பாவம் புண்ணியம் என்று இருக்கிறது என்று நம்புங்கள். அடிக்கடி ஆன்மாவிடம் சொல்லுங்கள். இன்றைய கலியுகத்திலே பாவங்கள் மலிந்து விட்டது, மிகுந்து விட்டது. தர்ம கதைகளை, நியாயங்களை, நிதர்சனங்களை குழந்தைகளுக்கு சொல்லி கண்டிப்பாக வளருங்கள். இல்லையெனில் அநியாய அக்கிரமத்தில் இந்த பூமி அழிந்துவிடும். கல்கி அவதாரம் எடுக்க நேரிடும். மீண்டும் ஒரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் ஒரு பதிவிலே சந்திக்கலாம்.